சமீபத்தில் திருப்பணத்தில் அஜித்ன்ற ஒரு வாலிபனை வந்து லாக்அப் டெத் பண்ணாங்க. ரெண்டாவது தூத்துக்குடியில் அப்பா அம்மா என்ன 2 பேர்த்தையும் லாக்அப் டெத் பண்ணாங்க. அது அநியாயமான விஷயம். ஆனால் ஒரு ரவுடி பையன், ஒரு கொலைகாரன், ஒரு கொள்ளைக்காரன் தப்பு பண்ணுறான், காவல்துறை வந்து அதை நடவடிக்கை எடுக்கும்போது, ஆனால் அந்த நீதிமன்றங்கள் வந்து சட்ட திருத்தங்கள்னால கெடுபடியாக வந்து நடவடிக்கை எடுக்க விடாதபடி பண்ணுது. அப்போ வந்து குற்றம் பெருகுது. இந்த குற்றம் பெருகிறதுக்கு மூலம்தானமாக இருக்கிறது மதுபானம். இந்த மதுபானத்தை ஒழிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, இந்த தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், இந்த நீதித்துறையாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும், சட்ட ஒழுங்காக இருக்கட்டும், இது 3மே சரியில்லாதனால இதை பாதிக்கப்படுறாங்க அப்பாவி மக்கள். அவங்க ஆட்சிக்கு வந்தால் மதுபானம் இருக்காதுன்னு குடும்பமாக கருப்பு கொடி ஏற்றுறவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி அவங்க பேசலை. சமீபத்தில் எம்பி எலெக்ஷன் ஓட்டு கேட்டு போகும்போது மதுபான கடையை மூடுங்கன்னு சொன்னதுக்கு 2014 எங்களுக்கா நீங்கள் ஓட்டு போட்டீங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அவங்கள போய் கேளுங்கன்னு இன்றைய துணை முதலமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. 2014 உங்களுக்கு ஓட்டு போல, 2021 இதை சொல்லிதான் நீங்க ஓட்டு வாங்குறீங்க. அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தா இதை முதல்ல பண்ணிருக்கணும்ல. இந்த மதுபானன்ற பொல்லாத இந்த சாபமான காசை வச்சுதான் தமிழக அரசு வந்து வருமானத்தை ஈட்டணும்னா அந்த சாபமான காசு இந்த தமிழகத்துக்கு தேவையில்ல. எத்தனையோ தாலிகளை அறுக்கிற அந்த மதுபானமும், எத்தனையோ பிள்ளைகளை இழக்கிற அந்த மதுபானமும், எத்தனையோ புருஷமார்களை இறக்குற அந்த மதுபானமும் தேவையில்லையே. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார். நம்ம திமுக அரசு இல்ல, நாளைக்கு அதிமுகவோ, நாளைக்கு தாவேக்காவோ, நாளைக்கு நாம் தமிழர் கட்சியோ, எந்த கட்சி வந்தாலும் சரி, மதுபானன்ற ஒன்று கொடிய அரக்கனை ஒழிச்சாதான் இந்த நாடு பரிசுத்தமான நாடாக மாறும். 100% ஆகலைனாலும் ஒரு 50% ஆச்சு ஒரு பரிசுத்தமான நாடாக வாய்ப்பு. ஒவ்வொரு வாட்டையும் குடிக்கும் போது ஒவ்வொரு வாலிபனும் அரக்கனாகுறியா. அதை முறையாக போதைப் பொருளை அரசால் அழிக்க முடியும். ஆனால் அதை அரசு பண்ண மாட்டேன். பண்ணால் வருமானம் வராதுன்ற ஒரு காரணத்துக்காண்டி இன்னும் எத்தனையோ ஜனங்களை, எத்தனையோ அப்பாவி பிள்ளைகளை இழக்க இந்த அரசு காவு வாங்க ரெடியாக இருக்கு. அப்போ யார் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாற்றம் வரும்னு நீ நினைக்கிறப்பனா அந்த இதுக்கு நான் பதில் சொல்ல வரேன். அதுக்கு நீங்க உங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்றதுக்காக வரல. ராத்திரியோட ராத்திரியா 500,000 செல்லாதுன்னு எப்படி அறிவிப்பு வந்துச்சோ, திடீர்னு ஒரு நைட்டு போல திடீர்னு மதுபான கடையெல்லாம் முழுசா அடைக்க போறோம் அப்படின்னா 2026 கண்டிப்பா சொல்ற அரசு தான் ஜெயிக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பா 2026 இதே திமுக அரசு வந்து கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை சும்மா உப்புச்சு பானிக்கா திறந்து மூடிவிட்டு மறுவாட்டை திறந்தா மொத்தமா எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கும் மக்கள் ரெடி ஆயிடுவாங்க. அதாவது அதை ஏன் சொல்ல மாட்டீங்க, அதை ஏன் செய்ய மாட்டீங்க? இரவோடு இரவு அந்த மதுபானத்தை மூடிட்டா இதோட வருமானத்தை வேற வழியில ஈட்டிக்கலாம்ல. இது ஏன் கை கொடுக்குற வருமானம்ன்றது ஒண்ணு இல்லையே. இதுக்கப்புறம்